ஹலோ வியூவர்ஸ், பாருங்கள் எல்லாம் சமைச்சிருக்கேன். நீங்கள் சாப்பிட வரலாம், வாங்க பரிமாறலாமா? உங்களுக்கு சாப்பிட நீங்கள் ரெடியா? நாங்கள் என்ன செய்வோம்னா தண்ணி முதற்கொண்டு உங்களுக்கு வச்சுருக்கேன் பாருங்கள். வடை பண்ணியிருக்கேன். இது வந்து ராஜ்மாவில் ஒரு சுண்டல், அப்புறம் இது தயிர் பச்சடி, அப்புறம் கத்திரிக்காயில் மாடி தோட்டத்து கத்திரிக்காய்ங்க. இது ஃபுல்லாகவே மாடி தோட்ட கத்திரிக்காய். அதில் நான் பொரியல் பண்ணியிருக்கேன். பருப்பு, இந்த நெய் வச்சுருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன், பரிமாற போகிறேன். நீங்கள் சாப்பிட ரெடியாக வாங்க, எல்லோரும் சாப்பிட்லாம். நான் பாயசம் முதல்ல போடுறேன். தண்ணியெல்லாம் தெளித்து ரெடியாக தான் வச்சுருக்கேன். வாங்க. நாங்கள் என்ன செய்வோன்னா இங்கேருந்து தான் பரிமாறுவோம். பாயசம் தான் முதல்ல வைப்போம். அதுக்கப்புறம் வாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? தயிர் பச்சடி, வெண்டைக்காய் தயிர் பச்சடி, அதை இங்கே வைக்கலாம். அப்புறம் என்ன செய்ய போகிறோம்? பொரியல், நம்ம மாடி தோட்டத்து கத்திரிக்காய் பொரியல். இந்த கறிக்கொல்லி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, லிங்க் இருக்குது, அதில் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறேன்னா, பீட்ரூட்டில் ஒரு கூட்டு. உடம்புக்கு எல்லாமே ஹெல்த்தியானதாக தான் நான் பண்ணியிருக்கேங்க. இந்த பாருங்கள், பீட்ரூட்டில் கூட்டு போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன போடணும்? வடையை இங்கே வச்சுருவோமா? வடை வச்சுருவோமா? சாப்பிடுங்க. வடை வச்சுருவோமா உங்களுக்கு? வாங்க சாப்பிடுங்க. அப்புறம் என்ன செய்ய போகிறோம்? பருப்பு போட போகிறோம். இன்னும் என்னமோ வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாவது குறை இருந்தால். எனக்கு தெரிஞ்சபடி நான் சமைச்சிருக்கேன். அப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன்? சாதம் போட போகிறேன். நெய் விட போகிறேன். பார்த்தீங்களா? வாங்க சாப்பிட்லாம். சாம்பார் வச்சாச்சு. இது ரசம். இந்த பாருங்க, முள்ளங்கி வெண்டைக்காய் எல்லாம் போட்டு சாம்பார் ரெடியா? சாப்பிடுங்க வியூவர்ஸ். என்னோடய சேனல் இப்போ பார்க்குறவங்க எல்லாம் சாப்பிட்லாம். எல்லாம் பரிமாறியாச்சு. இவ்வளவு நான் 12:30 மணிக்குள்ளே தயார் பண்ணிட்டேன். 12:30 ஆகலை. நீங்கள்லாம் பசியோடு இருப்பீங்க அப்படின்ட்டு எல்லாம் க்ளோஸ்அப்பில் ஒரு தடவை காமிக்கலாமா? பீட்ரூட் கூட்டு, சேமியா பாயாசம், முள்ளங்கி வெண்டைக்காய் சாம்பார், தக்காளியை நான் அரைச்சிருவேங்க. ரசத்தில் அரைச்சிட்டு தான் நான் போடுவேன். அதனால் முழுசாக தெரியாது. அதனால் ரசம் எல்லாமே ரெடி. தயிர் முதற்கொண்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா இருக்கா என்னோடய சமையல்? நீங்கள்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.